திராவிடர் என்ற பெயரை மனு தர்ம நூலில் காணலாமே. ராமாயணத்தில் பாரதத்தில் கூட இதற்கு ஆதாரம் உண்டு. அங்கதான் ஆதாரம் உண்டு, தமிழர் கிட்ட கிடையாது. ஆரியத்தில் தான் ஆதாரம் உண்டு. அவர் தெரியாது பாருங்க. மனு தர்ம நூலில் காணலாமே. ராமாயணத்தில் பாரதத்தில் கூட இதற்கு ஆதாரம் உண்டு. இந்த நாட்டை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இருந்து வரும் போராட்டம் எல்லாம் ஆரிய திராவிடர் போராட்டமே. ஒரே வடமொழி தென்மொழி போராட்டம் அல்லவே. தமிழுக்கு சமஸ்கிருதத்துக்கு போராட்டம் இல்லையா? சமஸ்கிருதம் நீக்கி தமிழ்ல மட்டும் எழுதணும். கோயில்ல சான்ஸ்கிருதத்தை அர்ச்சனை பண்ணக்கூடாது. குடும்ப சடங்குல சமஸ்கிருதத்தை வச்சு ஐயர் வச்சு பண்ணக்கூடாது என்பதற்காக மறைமலை அடிகளார் 1916ஆம் ஆண்டு தொடங்கிய இயக்கத்தின் பெயர் தனித்தமிழ் இயக்கம். இவர் எப்ப சொல்றாரு? 48ல சொல்றாரு. 44 வாக்குல சொல்றாரு. இந்த புத்தகம் 48ல வந்திருக்கு. ஆரிய திராவிடர் போராட்டமே ஒழிய வடமொழி தென்மொழி போராட்டம் இல்லவே பாருங்க. வரலாற்று உண்மைக்கு புறம்பா சொல்றாரு. இதற்கு எவ்வளவோ ஆதாரங்கள் காட்டலாமே. இவர் சொல்றதுக்கு முன்னாடி சுந்தரம்பிள்ளை பாடியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கல்ல, நீராறுங்கடல் உடுத்த, அதுல கடைசியில என்ன வருது? ஆரியம் எடுத்துட்டாரு கண்ணாடி. ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரிழமை திறமையந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே. நீராறும் கடல் உடுத்த எல்லாம் ஒரு முதல் ஸ்டான்ஸா. அடுத்ததுல பல்லுயிரும் பல உயிரும் படைத்தளித்து துடைக்கணும். எல்லையறு பெரும்பொருள் முன் இருந்தது போல் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழிதலும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதரத்தே உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினம். ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரிழமை திறமையந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே. இதுதான் முழு பாட்டு. முதவரி நீராறும் கடல் உடுத்த இளமடந்தை கீழ் உலகம் சீராறு மதனமென திகழ் பரத கண்டமையும் தக்க சிறு குறைவும் தரித்தனர் விலகும் அத்திலகவாசரியும் அனைத்துல என்பூர அந்த வரிகள். ரெண்டாவது ஸ்டான்ஸா, ரெண்டாவது பாட்டு தான் இந்த மாதிரி பல்லுயிரும் பல உலகும் படைத்து அழித்து துடைக்கணும். படைத்து துடைக்கணும். அந்த பல்லுயிரும் பல படைத்து மூப்படையாத எல்லையேறு பரம்பொருள் அந்த இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலிதலங்கும் கவின் மலையாளமும் துளவும் உன்னுதரத்தை உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும். ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரிழமை திறமை என்று செயல்மறந்து வாக்குது. இது எப்ப பாடுறாரு? 1880 வாக்குல பாடுறாரு. பெரியார் 1940 வாக்குல சொல்றாரு. ஆரியத்துக்கும் தமிழுக்கும் ஒன்றும் போராட்டம் இல்லையே. இதெல்லாம் போராட்டம் கிடையாது. வரலாற்றை தெரியலன்னா தெரியாத இருக்கணும், திரித்து சொல்லக்கூடாது. ஆர்வப்பட்டு தன் கருத்துக்காக வரலாற்றை திரித்து பேசுகிறார். தென்மொழிக்கும் ஆரிய மொழிக்கும் வடமொழி தென்மொழி போராட்டம் வந்தது இல்லையா? அதுதான் நம்ம நாட்டுல தொடக்கத்திலிருந்து போராட்டம் வந்துட்டு தான் இருக்கு. அவன் நம்ம மொழிய நீச பாஷைங்கிறான், அவன் மொழிய சான்ஸ்கிரிட்ட தேவ பாஷைங்கிறான். அத சொல்லக்கூடாதுங்கிறத நம்ம தொடர்ந்து போராடுறாங்க. வள்ளலார் ராமலிங்க அடிகளார் காலத்துல ஒரு சங்கராச்சாரியர் இருந்தாரு. சங்கராச்சாரியாரை போய் அவரும் அவருடைய தொழூர் வேலாயுத முதலியாரை சந்திச்சு விவாதம் பண்றாங்க. விவாதம் பண்ணும்போது சங்கராச்சாரியர் சொல்றாரு, என்ன இருந்தாலும் ராமலிங்கம் எல்லா பாஷைகளுக்கும் தாய் பாஷை சமஸ்கிருதம் தான் அப்படிங்கிறாரு. வள்ளலார் சொல்றாரு, ஆமா அப்படின்னாக்க எல்லா பாஷைக்கும் தந்தை பாஷை தமிழ் தான் அப்படிங்கிறாரு. வாயடைச்சு போயாரு. இதெல்லாம் எழுத வரலாறுல இருக்கு. அவர் எல்லா மொழிக்கும் தாய்மொழி சான்ஸ்கிரிட்டுங்கிறாரு. அப்படின்னா எல்லா மொழிக்கும் தந்தை மொழி ஒண்ணு இருக்கணும்ல, அது தமிழ் தான் அப்படிங்கிறாரு. இது போராட்டம் இல்லையா? இது இதே பார்ப்பன வகுப்புல பிறந்த பரிதிமா சூரியநாராயண சாஸ்திரி பேராசிரியர், கிறிஸ்துவ கல்லூரி பேராசிரியர், மரமிலடிகளுக்கு மூத்தவர். அவருக்கு முன்னாடி அங்க வேலை இருக்காரு. அவர் தான் தனித்தமிழ் தாம் பேர சூரியநாராயண சாஸ்திரிங்கிறத பரிதிமார் கலைஞர்னு மாத்திக்கிறாரு. இனிமே தமிழ்ல எழுதுங்க, தனித்தமிழ் எழுதுங்க, சமஸ்கிருதம் இருப்பின்னு ஒரு பிராமணர் சொல்றாரு. இதெல்லாம் வடமொழி தென்மொழி போராட்டம் கிடையாது. சொல்றாரு பாருங்க, தனக்காக எது வேணாலும் பேசுறது. தமிழர் என்பது மொழி பெயர், திராவிடர் என்பதுதான் இனப்பெயர். அதுக்கு என்ன சான்று? எங்க சான்று இருக்கு சொல்லணும்ல? அதுதான் மகாபாரதத்தில் இருக்கு, மனு தர்மத்தில் இருக்கு. அப்புறம் அதையா கொடுத்து சொல்றீங்க? அதான் சரியான வரலாற்று நூலா இருக்கும் பாருங்க. தமிழ் பேசும் மக்கள் யாவரும் தமிழர் என்ற தலைப்பில் கூட முடியும். ஆனால் தமிழ் பேசும் அத்தனை பேரும் திராவிடர் ஆகிவிட முடியாது. இனத்தால் திராவிடனான ஒருவன் எந்த சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் எந்த மொழி பேசுவனாக இருந்தாலும் அவன் திராவிடர் என்ற தலைப்பில் தான் சேருவான். ஆக திராவிட மொழி தமிழ் என்ற காரணத்திற்காக தமிழ் பேசும் திராவிடன் அல்லாத ஒருவன் மொழி காரணமாக மட்டுமே தன்னை திராவிடர் என்று கூறிக்கொள்ள முடியாது.
தமிழர் என்றால் பார்ப்பானும் தன்னை தமிழன் என்று கூறிக்கொண்டு நம்முடன் கலந்து கொண்டு மேலும் நம்மை கெடுக்க பார்ப்பான். பார்ப்பனதான் ஏற்கனவே திராவிடரா இருக்காரு. அப்புறம் நீ என்ன புதுசா சொல்றது லைசன்ஸ் கொடுக்குறது? அவர் தான் ஏற்கனவே திராவிடரா இருக்காரு. அதான் பஞ்ச திராவிடம் சொல்றோம்ல. ராகுல் திராவிட, மணி திராவிடலாம் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. தமிழர் என்றால் பார்ப்பானும் தன்னை தமிழன் என்று கூறிக்கொண்டு என்பான். திராவிடன் என்றால் எந்த பார்ப்பானும் தன்னை திராவிடன் என்று கூறிக்கொண்டு நம்முடன் சேர முற்பட மாட்டான். அப்படி முன்வந்தாலும் அவனுடைய ஆச்சார அனுஷ்டானங்களிலே பேத உணர்ச்சியை விட்டு திராவிட பண்பை ஒப்புக்கொண்டு அதன்படி நடந்தால் ஒழிய நாம் அவனை திராவிடன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சரி, அவரு அந்த கண்டிஷனை போடுங்க. அதுக்கே ஒரு இனத்துக்கு அந்த பேரையை மாற்றணும். தமிழர் என்பதில் நான் சேர்க்க நினைத்த அத்தனை பேரையும் சேர்க்கவும், நான் விளக்க நினைத்த நமக்கு மாறுபட்ட கலாச்சாரமுடைய கூட்டத்தை விளக்கவும் வசதி உண்டா? இதார் கேட்கிறார். தமிழன் என்பதில் நான் சேர்க்க நினைத்த அத்தனை பேரையும் சேர்க்கவும், நான் விளக்க நினைத்த நமக்கு மாறுபட்ட கலாச்சாரமுடைய கூட்டத்தை விளக்கவும் வசதி உண்டா? இழிவுக்கும் தாழ்வுக்கும் கட்டுப்பட்டுள்ள மக்களையும் இதற்கு நேர்மாறாக இவ்விழிவுக்கே காரணமான உயர்ஜாதி மக்களையும் ஒன்றாக்கி கொண்டால் அது இவ்விழிவு நீங்க வழி ஏற்படுமா? முதலில் இவ்விழிவு நீங்கட்டும், பிறகு எல்லாரும் ஒன்றாவோ. ஈவேரா சிந்தனைகள் பாகம் 1 பக்கம் 548. ஆணைமுத்து வெளியிட்ட 3 தொகுப்பு முதல் தொகுப்புல இருக்குது. இப்ப நான் சொல்றவனை விரும்புறவனை சேர்த்துக்கவும், நான் விரும்பாதவனை விளக்கவும் இதுல தமிழன்ல இடம் உண்டாங்கிறாரு. இப்ப ஒரு இனத்துல அப்படி ஒருத்தர் விரும்புறத சேர்த்துக்க, விரும்பாத நீக்காத இடம் உண்டா ஒரு இனத்துல? இங்கிலீஷ்காரன் அப்படி சொல்ல முடியுமா? பிரெஞ்சுக்காரன் சொல்ல முடியுமா? அப்படி இவர் தெலுங்குக்கு சொன்னார். அது மாதிரி போய் தெலுங்கு இருக்கு, தெலுங்குன்னா தெலுங்கு பேரு பிராமணன் வந்துடுறான்டா, நீ திராவிடன் வச்சுக்க, இனிமே தெலுங்குன்னு வைக்காதுன்னு சொன்னார் அவரு. கன்னடனுக்கு அதை சொன்னாரா? மலையாளிக்கு சொன்னாரா? இழுச்சா போய் தமிழன் கூட தான் சொல்லணுமா? அதான் கேள்வி. தெலுங்கு சொல்ல வேண்டிய நீ தெலுங்குன்னு வச்சுக்காத. நம்ம தெலுங்குன்னா பாப்பானு வந்துருவான். அதுல அவனுக்கும் தாய்மொழி தெலுங்கு. கன்னடன்னு வச்சுக்காத, பாப்பானும் கன்னடம் தாய்மொழி. எனவே நீ எல்லாம் திராவிடன்னு வச்சுக்க என்று ஒரு வார்த்தை அங்க போய் எங்கேயும் பேசலையவரு. இந்த இனம், இந்த தமிழ் இனம் மட்டும்தான் நாரியத்தை என்ன கேரா பிளாட்ஃபார்மா இருக்கு சொல்லலாம் சொல்றாரு. அதை ஏத்துக்கிட்டாமீங்களா? நம்ம என்ன சொல்றோம், இப்ப பிரபாகரன் இருக்காரு, தமிழ் இனத்துல பிறந்தவர். கருணா எந்த இனத்துல பிறந்தான்? அவனும் தமிழன் தான். அவன் காட்டி கொடுத்த துரோகி, இவன் இன விடுதலைக்கு போராடுறான். அவ்வளவுதானே வித்தியாசம். பண்பு, ஒருத்தருடைய பண்பு ஒருத்தருடைய பிறப்பு இனத்தை மாத்திருமா? தாய் தகப்பனை மாத்திருமாங்க? கருணாவுடைய தாய் தகப்பனை மாத்திருமா? கருணா துரோகியா போகலாம், கருணா தாய் தகப்பன் தமிழன் தானே, தமிழச்சி தானே. அவனை துரோகின்னு சொல்லு, இவரை விடுதலை தலைவர்னு சொல்லு, இவ்வளவுதானே விஷயம். இவர் பிரபாகரன் தலைவர், கருணா தலைவர், தமிழன் இல்ல அப்படின்னா தமிழனா பிறந்ததுல துரோகியே இருக்க மாட்டானா? ஒரு இனத்துல திருடன் இருப்பான், சான்றோன் இருப்பான், ஆன்றோன் இருப்பான், வள்ளுவர் இருப்பாரு, திருடரும் இருப்பாரு ஒரு இனத்துல. அது இன பேர். அது நம்ம வள்ளுவரை முன்னெடுப்போம், பிரபாகரனை முன்னெடுப்போம், திருடனையும் கருணாவையும் முன்னெடுக்க மாட்டோம். அப்படி ஆகாதுன்னு சொல்லுவோம். அவர்களும் நம் இனத்தில் பிறந்தவர்கள் தான். இனம் என்பது வரலாற்றால் தீர்மானிக்கப்படுவது, ஒரு தலைவரால், ஒரு அறிஞரால் தீர்மானிக்கப்படுவது அல்ல. எந்த உலகத்துல எந்த இனம் அப்படி ஒரு தலைவரால தீர்மானிக்கப்பட்டிருக்கு? அவனுடைய வரலாறு, தாயகம், அவன் மொழி, இவ்வளவு வச்சு ஒரு இனம் உருவாகி உலகத்துல அடையாளம் பெறுது. இவர் சொல்றார், நான் நினைத்தவர்களை சேர்க்கவும். நீங்க யாருன்னு கேக்குறேன்னா, நான் நினைத்தவர்களை சேர்க்கவும். தமிழர் என்பதில் நான் சேர்க்க நினைத்த அத்தனை பேரையும் சேர்க்கவும், நான் விளக்க நினைத்த நமக்கு மாறுபட்ட கலாச்சார கூட்டத்தை விளக்கவும் வசதி உண்டா? வசதிப்படி தீர்மானிக்கிறதா இன அடையாளங்கிறது? மங்கோலியர், இங்கோலியர் அப்படித்தான் தீர்மானிச்சாங்களா? மங்கோலியர் அந்த நாட்டுல தோன்ற ஒரு அறிஞர், அவர் வசதிப்படி மங்கோலியர் தீர்மானிச்சாரு. மங்கோலியர் என்று அது என்ன இது சொல்றாரு அவரு. எவ்வளவு தவறான முறையில தன்னாதிக்கம், தன்மையவாதம், தன் சௌரியத்துக்கு ஒரு பேரை வைக்கிறது, தமிழர் என்ற பேரை அழிக்கிறது. அதுபோல ஒவ்வொரு நடவடிக்கையில அப்படித்தான் பண்ணாரு அவர். 38ல மொழிப்போர் நடக்குது, இந்தி திணிப்பு எதிர்ப்பு மொழி போராட்டம் பெரியார் நடக்குது. பெரியார் தலைமை தாங்குறாரு, வடவில் அடிகள் இருக்காரு, சோமேந்திர பாரதியார் எல்லாம் இருக்காங்க. அதுல தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழக்கம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு பத்திரிகை எழுதுறாரு, தமிழ்நாடு தமிழருக்கேன்னு இன்னும் ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் கையில பச்சை குத்திக்கங்கன்னு எழுதுறாரு. வீட்டுல சுகத்துல கல்வெட்டு போட்டு
பதிச்சு வச்சுக்கோங்க தமிழ்நாடு தமிழருக்கு எல்லாம் முழங்குறாரு. ஒரு 7-8 மாதம் தாண்டி 39 இவர் கையில நீதி கட்சி ஆட்சி வந்துருச்சு. நீதி கட்சி வருது தலைமை. அவன் தோத்து போன விட்டு போறாங்க. உடனே திராவிட நாடு திராவிட இருக்குன்னு பிளேட்டை மாத்துறாரு. என்னங்க அது? புடிச்சு வச்சா பிள்ளையாரு, வழிச்சு எறிஞ்சா சாணி பெரியாருக்கு. அது அப்படிதான் ஒரு இனம் தமிழ் இனம் இருக்கு. அவரா பார்த்து தமிழன்களாம், அவரா பார்த்து திராவிடங்களாம். யாரு இவருக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? என்ன யாருக்குமே எந்த அதிகாரம்? திருவள்ளுவர் கூட அந்த அதிகாரம் கிடையாது. இனத்தினுடைய ஆசானம் நம்ம கருதுறோம். அவர் கூட இனத்தை மாத்தி பேருக்கு அது உரிமை கிடையாது அவருக்கு. திருவள்ளுவர் நாளைக்கு பிறந்து வந்தாலும் அது வரலாற்றுல உருவான இனம். நீ பிடிச்சா இந்த இனத்தை இல்லைன்னா விலகி போ. இந்த இனத்துக்கு பாடுபட, இடஒதுக்கீடுக்கு பாடுபட, பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுக்கு இந்த இனத்திலே ஆள் இருக்கு, இருந்திருக்காங்க. இப்ப என்ன புதுசா வந்திருக்க? சங்க காலத்துல இருந்து ஆரியத்தை ஏற்றிருக்கா. ஆரியனை விரட்டி அடித்த வேந்தன் என்று ஒருவனுக்கு பட்டம் கொடுக்குறான் இந்த இனத்துல தான். அந்த வேந்தனுக்கு என்ன பேரு? ஆரியனை விரட்டி அடித்த வேந்தன். மாத்தி சொல்றதுனால புரியல. ஆரிய படைகடந்த நெடுஞ்செழிய பாண்டியன். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? ஆரியனை விரட்டி அடித்தது பெருமைக்குரிய செயல். ஆரிய மன்னன் கனக விசயன் தலையில கல்ல வச்சு கொண்டு வந்தான் அப்படிங்கிறான் இளங்கோடிகள். அது உண்மையா நடந்திருக்குமா? நடந்தா நடக்காம கூட இருக்கலாம். ஆனா தமிழ் புலவன் இளங்கோடிகள் விருப்பம் ஆரியனை அடக்கி வைத்தால்தான் தமிழன் ஒழுங்கா வாழலாங்கிறது தான். அதனால கனக விசயன் தலையில கல்ல கொண்டு வந்து கண்ணைக்கு சிலை எடுத்தா சொல்றான். ஆரியர்களை அடக்கி வைத்தால்தான் வாழ முடியும் என்ற இலக்கியம் தெலுங்குல இருக்கா? கன்னடத்துல இருக்கா? கன்னடம் தான் பெரியாருக்கு தாய்மொழி. கன்னடத்துல இருக்கா? எந்த மொழியிலும் இருக்காது. தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். ஆரியத்தை 3000 ஆண்டுகளாக எதிர்ப்பது தமிழ் மட்டும்தான், தமிழன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதனாலதான் தமிழர்கள் அவங்க பகையா கருதுவாங்க. ஈழம் அமையக்கூடாது என்பதற்கு என்ன காரணம்? இந்த பூகோள அரசியல் கிடப்பாங்க. இந்தியா பக்கத்துல இந்துமா கடல்ல பூகோள இன அரசியல். இவ்வளவு முக்கியமான இடத்துல தமிழினத்துக்கு ஒரு அரசு வந்து விட்டால் ஆரியத்துக்கு ஆபத்து, இந்தியத்துக்கு ஆபத்து. தமிழன் ஒரு நாட்டை ஆளக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது என்ற இனப்பகை தான் முதன்மையான பகை இந்தியாவுக்கு. அதனாலதான் அழிச்சாங்க. நம்ம அந்த காலத்தான் சொல்றோம், ஆரியர்கள் சிந்து சமவெளியை அடிச்சதான் நம்ம படிக்கிறோம். அதே ஆரிய கும்பல் தான் இந்தியர் என்ற பெயரால் கிளிநொச்சியை அழித்தது. வேற யாரும் அல்ல. இந்த இணைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கும் நம்ம தமிழர்கள் அவன் ஏற்கவே மாட்டான். தமிழர்களுக்கு எதிராக கன்னடர் வந்தா கன்னடரை தான் ஆதரிப்பான். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாலும் காவேரியில மேலாண் வாரியம் அமைக்க மாட்டான். இன்னைக்கு வரல முல்லை பெரியாறு அணையில மின்சாரம் கிடையாது 20 வருஷமா. எப்பவோ ஒரு மின்கசிவு ஏற்பட்டு ஒரு யானை செத்து போச்சு வனத்துறையில. அதை சாக்காக வைத்து மின் இணைப்பை துண்டித்தவர்கள் இன்று வரைக்கும் முல்லை பெரியாறு அணைக்கு மின் இணைப்பு கொடுக்கல. ஜெனரேட்டர் வச்சு ஓட்டிட்டு இருக்கான். இந்தியா பேசுறான், இந்திய தேசியம் பேசுறான். அங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஆண்டிருக்கான். ஒருத்த கூட மின்சாரம் தர முடியாது அன்னைக்கு வரைக்கும். முல்லை பெரியார் நாங்களாம் பார்த்தோம். இன்னைக்கு வரையில முல்லை பெரியார் அணையில மின்சாரம் கிடையாதுங்க. மலையாளிகிட்ட வாங்க முடியலைங்க, அவன் எல்லைக்குள்ள இருக்கிறதுனால. எந்த சுப்ரீம் கோர்ட் திருப்பி சொன்னாலும் சரி. அதனால இப்ப அவர்கள் அது அவங்க இந்தியா ஆதரிக்கும். ஏன்னா மலையாளி தமிழனை ஏற்றாங்கன்னா மலையாளி தான் ஆதரிப்பான். கன்னட ஏற்றா சிங்கள ஏற்றா சிங்கள தான் ஆதரிப்பான் இந்தியா. அதான் ஐயப்பாடே வேண்டியதில்லை. இந்த புரிதலோடு இருக்கணும் தமிழர்கள், அப்பதான் வாழ முடியும். இந்தியா நடுநிலையா இருக்கிறது போலவும் சுப்ரீம் கோர்ட் நடுநிலையா தீர்ப்பு சொல்லி செயல்படவே செயல்படாது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாலும் தமிழினத்துக்கு எதிராகத்தான் இந்தியாவில் யார் பிரதமர் வந்தாலும். நாளைக்கு ஒரு கம்யூனிஸ்ட் பிரதமர் வந்தா அப்படிதான் இருப்பான், மறந்துடாதீங்க. இதுல சந்தேகம் தோழர்களுக்கு வரும், கன்னியாகுமரி வாதிக்கிறான், நேரம் இல்லை. ஏன்னா அவருடைய மைண்ட் இருக்கிறது என்ன? பாரத மாதா இந்தியா. லெனின் வரையறுப்புப்படி இந்தியா ஒரு தேசமா? இந்தியாவில் பல தேசங்கள் இருக்கின்றன. சோவியத் யூனியன் ஒரு தேசம்னே சொல்லல. சோவியத் யூனியன் யூனியன் ஆஃப் நேஷன்ஸ் லெனின், தேசங்களின் ஒன்றியம். அங்க ரஷ்ய மொழிய ஒரு பொது மொழியா கொண்டு வரணும்னு சொல்லும் போது லெனின் மறுத்துட்டாரு. அது நீ பொது மொழியா கொண்டு வந்தா அதுதான் ஆதிக்கம் செலுத்தும். அவன் மொழியும் ஆட்சி மொழி தான், பொது மொழி தான் போடான்னு. சரி, மக்கள் அவங்கவுங்க சங்கமிச்சு கலந்து பேசிக்கிறது ஒரு பொது மொழி வேண்டாமான்னு. நீ என்ன புதுசா கலந்துக்க விடுறிய? அவன் 2000 வருஷமா கலந்துட்டு தான் இருக்கான் அப்படின்னு. வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கான், போயிட்டு வந்துட்டு தான் இருக்கான். அதை படிக்கும் போது எனக்கு சொல்லு, நம்ம காரிபம் போட்ட துறைமுகத்திலேருந்து ரோமாபுரி கப்பல் போச்சுங்கிற அப்ப என்ன அங்கேயிருந்து கிரேக்க மொழியை கத்துட்டு போனாங்களா? தேவையான கத்திருப்பான். அவனும் தமிழை கத்திருப்பான், இவனும் ரோமாபுரி கத்திருப்பான்.
லத்தீன் கத்திருப்பான், கிரீக் கத்திருப்பான், இத்தாலி கத்திருப்பான். அதுல என்ன சொல்றாரு, 2000-3000 வருஷம் அவன் கலந்துக்கிட்டு தான் இருக்கிறான், வியாபாரம் போயிட்டு தான் இருக்கான், இடம் பெயர்ந்துட்டு தான் இருக்கான். நீ வச்சு ஒன்னும் கத்துக்கிட்டு ஒரு மொழியை கத்துட்டு போல, தேவையான மொழி கத்துக்குவான், நீ திணிக்காத என்றார் லெனின். அந்த பார்வை ஏன் இந்திய கம்யூனிஸ்டுகளுக்கு இல்ல? ஏனென்றால் அவர்கள் பாரத மாதாவின் பவித்திர புத்திரர்கள். நீங்க இந்தியாவை பாரதியன்னு மாத்துறாங்க. டெல்லியில போய் பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் எழுதிருக்கும் ஹிந்தியில. நான் பார்த்து வந்திருக்கேன். ஹிந்தியில, தமிழ்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட், ஹிந்தியில பாரதிய மார்க்ஸ்வாடி கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அதுனா இந்தியாவுக்கு மொழியாக்கமா பாரதிய? அவன் மைண்ட்ல இருக்கிறது தான். தமிழர்கள்லாம் இனவாதிகள், பிரிவினவாதிகள். நான் எஸ்எஃப்ஐல சென்ட்ரல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பரா இருந்தேன். சிபிஎம் மாணவர் அமைப்புல மாநில செயலாளராக 73ஆம் ஆண்டு இருந்தேன். சென்ட்ரல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி கூட்டம் டெல்லியில் நடக்குது. அப்ப ஆல் இண்டியா வைஸ் பிரசிடென்ட் இந்து பத்திரிகை என் ராம், தமிழ்நாட்டு பொறுப்பாளர் அவர் தான். நான் அங்க போறேன், என்ன பி சுந்தரையா தான் கட்சியில பொறுப்பாளர் எஸ்எஃப்ஐக்கு. அவரு பொதுச் செயலாளராக இருக்கார் கட்சிக்கு. பி சுந்தரையா தெலுங்கரவர். என் ராம் என்ன அறிமுகப்படுத்தி விடுறாரு. அப்புறம் தமிழ்நாடு, இவர் ஆல்வேஸ் தமிழ் பீப்புள் ஆல்வேஸ் ஆன்டி இந்தியா அப்படிங்கிறாரு, ஆரம்பிக்கிறாருங்க பி சுந்தரையா. ஒன்னும் பேச கூட இல்ல. என்ன விஷயத்துல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, அந்த எஸ்எஃப்ஐ கான்பரன்ஸ் ஏதாவது மாநாடு ஒன்று நடக்குது, அல்லது சென்ட்ரல் எக்ஸிகியூட்டிவ் அது ஒரு தீர்மானத்துல ஹிந்தியை விரும்பி கத்துக்கலான்னு போடுறாங்க, விரும்பி பொதுமொழி. அதை நான் போட வேண்டாம்னு வாதம் பண்றேன். நீங்க ஏன் விரும்பி கத்துக்கணும், நீங்க யார சொல்றதுக்குன்னு கேக்குறேன். ரஷ்யா எல்லாம் அப்படி இல்லையே, சோவியத் யூனியன் அப்படி இல்லையே, நம்ம அதை சொல்லணும். இந்திய திணிக்க கூடாது, ஆனால் விரும்பி மக்கள் கத்துக்கொள்ள வேண்டும்னு போடுறீங்களே, அது போடாது. அப்படி போட்டா நீங்க மறைமுகம் ஒத்துக்கிறதா அர்த்தம் இந்தியா அப்படி சொல்லாங்க பொதுமொழின்னு. அதுக்காக என்ன அழைச்சிட்டு போய் சந்திராட்ட பேச விடுறாரு. அப்பதான் எடுத்தெடுப்பு யூஆ தமிழ் பீப்புள் ஆல்வேஸ் ஆன்டி இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு? இதுதான். இது மாதிரிதான் அவங்க கம்யூனிஸ்டுகளுக்கு தியாகிகள் தான். அவர் உண்மையான பெரிய தியாகி. அவர் திருமணம் செய்யும் போதே கணவன் மனைவி குடும்ப கட்டோடு பண்ணிட்டாங்க. குழந்தை பிறந்தா புரட்சி செய்ய முடியாது. உண்மையிலே ஒரு புரட்சிக்காரர் அவர், தியாகி. ஆனா மனதுல என்ன இருக்கு? இதான விஷயம். ஒரு புரட்சி செஞ்சவருங்க தன்னை தியாகம் பண்ணிட்டாரு, எனவே தமிழன் இல்லைன்னா ஒத்துக்க முடியுமா இருக்காது? அதெல்லாம் அதை வச்செல்லாம் நம்மள மாத்த முடியாது. அது அவர் தனி மதிப்பு, அது தனி. அந்த மாதிரி இந்தியாவுக்கு அந்த கருத்து தான் இருக்கு. ஆரியத்தை எதிர்ப்பதற்கு திராவிடர் தான் செய்யாங்க. எந்த திராவிடம் எதிர்த்தாங்க காட்டணும்ல, பெரியார் சாலை காட்டணும்ல. தமிழருங்கிறது சரியா வராது, ஆரியத்தை பார்ப்பான எதிர்க்கிறதுக்கு. எந்த திராவிடம் எதிர்த்தான்? தமிழன் அல்லாமல் ஆரியத்தை எதிர்த்தவன் பார்ப்பனி எதிர்ப்பு. இதே பெரியார் அவருடைய நாட்டுல கர்நாடகத்துல போய் இவ்வளவு கடவுள் மறுப்பும் இவ்வளவு பார்ப்பன எதிர்ப்பும் பேசியிருந்தாருன்னா அவருக்கு இவ்வளவு அங்கீகாரம் கிடைச்சிருக்குமா? காலங்காலமா பார்ப்பன எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு நமக்கு இருக்கு. நான் மன்னன் பேர் சொன்னேன், சிறப்பியாரம் சொன்னேன். தொடர்ந்து ஆன்மீகத்தில் தான் முதல்ல பார்ப்பன எதிர்ப்பு நம்ம கொண்டு வந்தாங்க, ஆரிய எதிர்ப்பு கொண்டு வந்தாங்க. திருமந்திரம் தான் நேற்று சொன்னால உங்களுக்கு, பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட மன்னருக்கு பொல்லாத வியாதியாம், பார் கொண்ட ஊருக்கு பஞ்சமும் பிணியுமா, சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. திருமூலர் சொல்றாரு, பாப்பான வச்சு அர்ச்சனை பண்ணாத. நம்ம ஆன்மீகத்துல முதல் வந்தது வடநாட்டு எதிர்ப்பு. அதுக்காக தான் மாணிக்க வாசகர் தென்னாடுடைய சிவனை போத்திக்கிறாரு. ஆன்மீகத்துல முதல்ல வந்தது, அப்புறம் தான் அரசியலுக்கு வருது. வள்ளலார் முதன்னு அவர் தான் பண்ணார், வேத ஆகமங்களில் வீண்வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமங்களின் விளைவறியீர், சூதாக சொன்னதெல்லாம் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை என்று வள்ளலார் கேட்டார். கிளைய வணங்காத என்னாரு. என்ன பார்ப்பன எதிர்ப்பு நம்மள்ட்ட இல்லைங்கிற. மறைமலை அடிகள் 1916 தனித்த மொழி இயக்கம், அதன் பிறகு அவர் போட்டிருப்பாரு. அவர் ஒரு ஆன்மீகவாதி, சைவ சித்தாந்தி. மறைமலை அடிகள் 1931 அவர் ஒரு மாநாடு போடுறாரு பல்லாவரத்துல. சமரச வள்ளலாருடைய சமர சுத்த சன்மார்க்க சங்கத்தை அவர் பொதுநிலை கழகம்னு தமிழ்ல மாத்திக்கிறார். பொதுநிலை கழகத்தினுடைய 20வது மாநாடுன்னு நினைக்கிறேன். அந்த மாநாட்டு தீர்மானத்தை பாருங்க சோழர்களே. கோயில்ல சாதி வித்தியாசம் பார்க்கக்கூடாது, தீண்டத்தகாதவரை தனியா ஒதுக்கக்கூடாது, ஒரு தீர்மானம் கூடாது.
கடவுள் வழிபாடாற்ற ஒருவர் தவிர ஏனையோர் எல்லாருக்கும் கடவுளை வணங்கும் முறையில் ஏதோ ஒரு வேற்றுமையும் கோயிலிலே இருத்தல் ஆகாது. அர்ச்சனை பண்றவன் தனியார் கருவறையில் இருக்கலாம், மற்றவன் பூரா சமமா தான் இருக்கணும் வரிசையில். திருநீர் வழங்கும் முறையிலும் உயர்வு தாழ்வு கருதாது மக்கள் நிற்கும் வரிசை முறையே அதனை வழங்க வேண்டும். கோயில சென்று இது ஒரு முதற்கரை ரெண்டாம் பார்க்காத, எல்லாரும் சம விடும். அடுத்தது தமிழ் பழங்குடி மக்கள் தமிழ் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாரையும் உயர்வு தாழ்வு பாராது தூய்மையாக திருக்கோயிலில் சென்று இடையூறின்றி வழிபாடு செய்வதற்கு வேண்டும் முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மக்களும் அங்க கோயில உள்ள போய் வழிபாடு செய்யணும், அதற்கான முயற்சி எடுத்துக்கணும். அதுக்கு விளக்கம்லாம் சொல்றாரு. கடவுளை வணங்கும் போது ஜாதி இதெல்லாம் பார்க்க கூடாது. கோயில்களில் பொது மாதருக்கு பொட்டுக்கட்டு வழக்கம் தேவதாசி முறையை சொல்றாரு. அடியோடு தொலைய வேண்டும், ஒழிக்க வேண்டும். இனி அம்மாதரை கொண்டு ஏதோ ஒரு திருப்பணியும் கோயிலை செய்ய வைக்கல் ஆகாது. அடுத்தது சாரதா சட்டத்தை உடனே வழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். சாரதா சட்டம்னா குழந்தை திருமண தடை சட்டம். அதுதான் இது சிறுமிகளுக்கு திருமணம் செய்யற தடை சட்டம். அந்த சட்டத்தை உடனே செயலுக்கு கொண்டு வரணும். அடுத்தது பெண்களுக்கு ஆடவரை போலவே தாயபாகம் வழங்க வேண்டும். தாயம்னா பங்கு வழங்கணும் சொத்துல. பெண்களுக்கு ஆடவரை போலவே தாயபாகம் வழங்க வேண்டும் என இக்கழகம் துணிகிறது. 13 கைம்பெண் மனம் முதல் நூல் முடிவுக்கு ஒத்ததே. கைம்பெண்ணா விதவை பெண். கைம்பெண் மனம் முதல் நூல் முடிவுக்கு, அதாவது சமய முதல் நூல் முடிவுக்கு ஒத்ததே என்றும் அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒத்து என்றும் அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒத்து வாராதவை முதல் நூல் முடிவாயினும் இப்போது ஒப்புக்கொள்ள முடியாது என்று இக்கழகம் முடிவு செய்கிறது. அதாவது விதவை திருமணம், விதவை மறுமணம் செய்து கொள்வது சமய நூலுக்கு ஒத்ததுதான். ஒருவேளை சமய நூலுக்கு ஒத்ததா இல்லாவிட்டால் அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் புறமான ஒரு விஷயத்தை சமய நூல் ஏத்துக்கிறது நம்ம ஒதுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அவங்க தமிழ்நாடு பூரா இருந்து வந்து பல பேர் போட்ட, ஆயிரக்கணக்கான பேர் இருந்து போட்ட தீர்மானம் இது. அடுத்தது சாதி கலப்பு மனம் மிகவும் ஏற்றதே என இக்கழகம் முடிவு கட்டுகின்றது. சாதி கலப்பு மனம், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. நம்முடைய பெரிய புராணத்தை படிச்சவங்க இதை சரியா ஏத்துக்குவாங்க. சுந்தரரே வேறு ஜாதி பெண்களை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு உள்ள சொல்றாரு. பெரிய புராணம் என்னும் உண்மை நூலை உற்று நோக்கினால் அதில் மக்கள் முன்னேற்றத்துக்கு வேண்டிய எல்லா வகையான சீர்திருத்த முறைகளையும் ஆசிரியர்கள் முன்னே சொல்லி வைத்திருக்கிறார்கள். கோயில் அந்தனர் குலத்தில் பிறந்தவரான, அதாவது ஆதிசைவர்னு சொல்றது, பிராமணர் அல்லாத ஆதிசைவர், கோயில் அந்தனர் குலத்தில் பிறந்தவரான சுந்தரமூர்த்தி நாயனார் தம் குலத்தவர் அல்லாத பறவை சங்கிலி நாச்சியார்களை மணந்தமை எவரும் அறிந்ததேயாம். இவ்வளவு சொல்றாங்க. நீ இதெல்லாம் இவ்வளவு தீர்மானம் 31 போடு. எனவே இந்த தமிழினத்துக்கு பார்ப்பன எதிர்ப்பு பெரியார் எடுத்தாரு, போராடினாரு, மக்கள் அந்த கருத்தை பரப்பினார், அதெல்லாம் பாராட்டுவோம். ஆனால் நீங்கள் எங்கள் இனத்தை எங்கள் மொழியையுமே மறுத்து விட்டு செஞ்சால் என்ன பிரயோஜனம்? தமிழை படிக்காதீங்க அப்படிங்கிறாரு. 38 இந்தி போராட்டம் இருந்தவர் 65 மொழி போராடுறது என்ன சொல்றாரு பாருங்க. 65 மொழி போராட்டம் நேற்று நடந்துச்சா? 1965 மிகப்பெரிய மொழி போராட்டம். 300 பேருக்கு மேல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, தியாகம் பண்ணது. இந்தி தீர்ப்பு எதிர்த்து நடந்த பெரும் போராட்டம். அந்த போராட்டம் காலிகளின் போராட்டம் அப்படிங்கிறாரு பெரியார். அது காலிகளின் போராட்டம். காட்டு மிராண்டித்தனம். போலீஸ் கையில எதுக்குடா துப்பாக்கி இருக்குன்னு கேட்கறாரு. ஏன் சுட்டு தள்ளலங்கிறாரு ஒரு தலைவர். கையில நீங்க திராவிட கழகத்துக்காரங்க கையில மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் வச்சுக்க, இந்த காலிகளை கண்டா நடவடிக்கை எடுங்க, கொடுத்துங்க அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டில் எங்கே உள்ளது இந்தி கேட்கிறாரு. அந்த காலத்துல விட்ட அறிக்கை 65. தமிழ்நாட்டில் எங்கே உள்ளது இந்தி? யார் வீட்டு பையனை இந்தி படி என்று எந்த பள்ளியில் யார் கட்டாயப்படுத்தினார்கள்? பத்திரிகைக்கார அயோக்கியர்களும் பித்தலாட்ட அரசியல்வாதிகளும் இந்தி கட்டாயம் என்று கட்டிவிட்டது கண்டு எல்லா மக்களும் சிந்திக்காமல் இந்தி இந்தி என்று இல்லாத ஒன்றை இருக்கின்றதாக எண்ணிக்கொண்டு முரள்வதா? ஆரம்பத்திலே 4 காலிகளை சுட்டு இருந்தால் இந்த நாச வேலைகள் இத்தனை உயிர் சேதமும் உடைமை சேதமும் ஏற்பட்டிருக்காது. தலைவர் பேச்சாது. ஆரம்பத்திலே 4 காலிகளை சுட்டு இருந்தால் எதற்காக சட்டம்? எதற்காக போலீஸ்? எதற்காக போலீஸ் கையில் தடி துப்பாக்கி? எதற்கு முத்தம் கொடுக்கவா கொடுத்துள்ளாய்? இது என்ன அரசாங்கம்? வெங்காய அரசாங்கம். கிளர்ச்சிக்கு தயாராகும். இதை எதிர்த்து கிளர்ச்சி தயாராகும். அந்தி போராட்டத்தை எதிர்த்து
அந்த நேரத்துல ஆனந்தவிடல ஒரு பேட்டி இருக்கு, அதெல்லாம் வசல் காப்பி எடுத்து வச்சு. ஆனந்தவிடன்ல 11/4/1965 இந்த போராட்டம் நடந்தது வந்து ஜனவரி 25 தொடங்கி 1965 ஜனவரி 25 தொடங்கி மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரலாம் 50 நாள் நடக்குது. 50 நாள் அந்த போராட்டம் நடக்குது. மார்ச் 10 வரைக்கும் 50 நாள் நடக்குது. இவர் ஏப்ரல் மாதம் கொடுக்குறாரு பாருங்க. ஏப்ரல் மாதம் 11/4/1965 நாளிட்ட ஆனந்தவிடன் இதழில் வெளிவந்த பெரியாரின் நேர்காணல் கண்டவர்கள் சாவி. அடுத்தது மணியன் ஒருத்தர் இதே மணியன் இருந்தாரு. 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. பெரியார் பேசுகிறாருங்கிற தலைப்புல ஆனந்தவிடன் வந்திருக்கு. அவங்க கேட்கிறாங்க, மும்மொழி திட்டப்படி நாம் இந்தி கத்துக்க வேண்டி வரலாம் இல்லையா? மணியன் கேட்கிறார். பெரியார், மன்னிக்கணும், மும்மொழி திட்டம்னா என்ன, கொஞ்சம் நீங்க தான் சொல்லுங்க, விளங்கல. அதுக்கு அவர் சொல்றாரு, மும்மொழி திட்டத்தை மணியன் விளக்கி சொல்றார். ஆனந்தவிட கொடுக்கிறது. பெரியார், சரியா போச்சு, ஏதாவது ஒரு அந்நிய மொழி படிக்கணும்னா அது இந்தி மொழியாவே இருந்துட்டு போகட்டுமே, படிக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்களா? மணியன், இல்ல கம்பல்சரியா வந்தா. பெரியார், வர்றப்போ பாத்துக்கலாமே, அதுக்கு என்ன இப்போ? மணியன், மத்திய சர்க்கார்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு இந்தி அவசியம் இல்லைன்னாலும் உத்தியோகத்துல சேர்ந்த அப்புறம் படிக்க சொல்றாங்களே. பெரியார், படிச்சுட்டு போயேன், தாசில்தார் உத்தியோகம் படிக்க போறவங்க சர்வே படிப்பு படிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இந்தியை படிச்சுக்கிறது. உனக்கு இதுல என்ன கஷ்டம்? அவன் நேரத்துல அவன் கொடுக்கிற சம்பளத்துல நீ இன்னொரு மொழியை படிச்சு தெரிஞ்சுக்க போற, இது லாபம் தானே. 1938 இந்திய எதிர்ப்பு நடந்தவர், ஜெயிலுக்கு போனவர். 65 இப்படி பேசுறாரு. ஏன் 38 ஒரே கழகம், சுயமரியாதை இயக்கம், அப்புறம் நீதி கட்சி எல்லாம் ஒன்னா இருக்கு. அண்ணாதுரை உங்களோட இருக்காரு. 49 திக பிளவுபட்டு அண்ணாதுரை தலைமையில திமுக உருவாயிடுச்சு. 49 இருந்து திமுக ஒழிப்பு தான் அவருக்கு முதல் வேலை திட்டம். திமுக ஒழிப்பதற்காக காங்கிரஸ் ஆதரிச்சாரு. தனித்தமிழ்நாடு கேட்கிறவரு காங்கிரஸ் ஆதரிச்சாரு. இந்த போராட்டத்துல பின்னில திமுக இருக்கு. அடுத்தது அண்ணாதுரை தமிழ் உணர்வை தூண்டி ஆட்சி எடுத்தாரு. பெரியார் மாதிரி தமிழனை இழிவுபடுத்த மாட்டாரு. சங்க இலக்கியம் பேசுவார், சிறப்புகார பெருமை பேசுவாரு, நம்ம தமிழ் மொழி பெருமை பேசுவார், இனப்பெருமை, சேர சோழ பாண்டிய பெருமை எல்லாம் பேசுவாரு. திமுக அண்ணாவும் சரி, நாவல நெடுஞ்செழியங்க, கருணாநிதி, அன்பழகன் எல்லாம் அப்படி பேசித்தான் மக்கள் இளைஞர்களை ஈர்த்தாங்க. எனவே இவர் பார்த்தாரு, இவர் ஒன்னா இருக்கும்போது பார்த்தாரு, இவர் ஒரு திருக்குறள் மாநாடு எல்லாம் போட்டாரு அண்ணாதுரை இருக்கும் பொழுது. இவருக்கு எடுபடல. அண்ணாதுரை தான் மோகம் கூட்டம் செய்யறது. இவங்களை தமிழ முக்கியத்துவம் பண்ணாக்க அண்ணாதுரை கூட்டத்தை ஒழிக்க முடியாது. தமிழ்ல ஒண்ணுமில்லைன்னு ஆக்கினாதான் இவங்களுக்கு கூட்டம் கவர்ச்சி குறையுங்கிற திட்டத்துக்கு வந்துட்டாரு. அதனால தமிழ் காட்டு மிராண்டி பாஷை, தமிழ்ல என்ன இருக்கு, தமிழ்ல படிக்காத அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாரு. ஆரம்பிச்சு இந்த 65 இந்த தமிழ் மொழிக்கு எதிராகவும் கிளம்பிட்டாரு. இதுல என்ன இருக்கு, தமிழ்ல ஹிந்தி படிச்சுன்னா படிச்சுக்கவே. 37 போராடினாள். என்ன கன்சிஸ்டன்சி, என்ன ஒருங்கிணைப்பு இருக்கு, முன்னுக்கு பின்புறம் இல்லாத பார்வை. அப்ப தன்னகங்கார பார்வை, தன்மையவாதம், தன் ஆதிக்கம், அதுக்கு ஒரு இடைஞ்சல் திமுகவால. எனவே திமுக எதை எடுத்தாலும் நம்ம எதிர்க்கணும். திமுக தமிழ் ஆதரிக்க நம்ம அதை எதிர்க்கணும். இவர் தான் தமிழன் தான் அதை பாப்பா வந்து சேர்ந்துருவான், அது வந்து கலப்படம் தமிழன் பேரு அப்படிங்கிற சொல்றவரு. காமராஜருக்கு மட்டும் பச்சை தமிழன் ஏன் பட்டம் கொடுத்தாரு? பச்சை கலப்படமா? நேர்மை இருந்தால், அவர் சொன்னதுல அவருக்கே ஒரு நம்பிக்கை இருந்தால், திராவிடன் என்றால் தான் அசல் இனம், மாற்று குறையாதது, பார்ப்பன எதிர்ப்பு உள்ளது. அப்ப வந்து தமிழன்னா கலப்படம். அப்புறம் அதுக்கு காமராஜருக்கு பச்சை திராவிடன் பட்டம் கொடுக்க வேண்டியதானே? ஏன் அண்ணாதுரை தமிழன் தமிழன்னு பேசுறாரு? தமிழ் மேல உனக்கு காமம் மோகம் இருந்த அண்ணாதுரைகிட்ட போவாத, காமராஜிட்ட வா என்று கூப்பிடத்தான் அவருக்கு பச்சை தமிழன் பட்டம் கொடுக்கிறாரு. வேற எதுவும் கிடையாது, எல்லாம் தந்திரம். அப்ப இந்த தந்திரம் தன் தலைமையை தக்க வச்சுக்கிறதுக்காக தந்திரம்ல ஒரு இனத்தை இழிவுபடுத்துறதா, ஒரு இனத்தை அழிக்கிறதா, ஒரு மொழியை இழிவுபடுத்துறதா? அவர் சொல்றாரு பாருங்க, தமிழே படிக்காத, தமிழ் படிச்சா நீ காட்டு மிராண்டியா தான் இருப்ப, உன் மனைவி மக்கள் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல பேசி பழகிக்க, தமிழ் தனியா விட்டு தொலை.